காலை வணக்கம் நண்பர்களே. சேர்ந்தே போன்ற பயணத்தில் இன்றைக்கி நாள் 2. எப்பவுமே ஒரு வார்த்தை இருக்கும், ஹார்ட் ஒர்க் ஜெயிக்குமா இல்லை கன்சிஸ்டன்சி ஜெயிக்குமான்ட்டு. ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஐயோ நம்மளுக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவீங்க. ஆனால் கன்சிஸ்டன்சியாக மட்டும் நீங்கள் ஒரு 50 நாள் 100 நாள் இருந்து பாருங்கள், அதோட ரிசல்ட்டே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அதுக்கு நான் 100% ஷூரிட்டி கொடுப்பேன். இன்றைக்கி நாள் தூங்கி ஏஞ்சோன்னா மூஞ்செல்லாம் கழுவிட்டு பல்லாம் தேய்ச்சிட்டு பாதாம் முந்திரி வால்நட் பப்கின் சீட்லாம் லைட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு நேராக ஜிம்முக்கு கிளம்பி வந்தேன். ஜிம்முக்கு கிளம்பி வந்தோன்னே இன்றைக்கி லேட்டு பை ஒர்க் அவுட்டு, லேட் புல் டவுன், லேட்டு பை எது ஒர்க் அவுட் போட்டாலும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக போடணும். ஏன்னா ஒர்க் அவுட் வந்து கண்ட்ரோல்டாக போட்டால் தான் நம்மளுக்கு அந்த மசிலில் போயிட்டு அது கரெக்டாக ஃபிட் ஆகும். லேட் புல் டவுன் போட்டு முடிச்சுட்டு அது கேபிள் ரோயிங் தம்பிள் ரோயிங் ரெண்டுமே போட்டுட்டு அது சீட்டட் கேபிள் ரோயிங் எல்லாமே பொறுமையாக கண்ட்ரோல்டாக போட்டேன். எவ்வளோ வெயிட் போடுறது முக்கியம் இல்லை, ஆனால் எந்த லெவலுக்கு கண்ட்ரோல்டாக அந்த ஒர்க் அவுட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அதுதான் ஒர்க் அவுட்டில் என்றைக்குமே முக்கியம். அடுத்தது பைக் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்பர் பைசப் கர்ல், அது முடித்ததுக்கப்புறம் 2 தம்பிள்ஸை கையில் எடுத்துகிட்டு ஹேமர் கர்ல் போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்தது ப்ரீச்சர் கல்லுக்கு போயிட்டேன். ப்ரீச்சர் கல் எது போட்டாலும் வெயிட்டை போட்டு நல்லா பொறுமையாக கண்ட்ரோல்டாக போட்டேன். என் பைசப்புக்கு போகிறத என்னாலேயே அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ எது போட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்டாக போடுங்க, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு எப்போ இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக தரும். அடுத்தது வாக்கிங் ட்ரெட்மில் ஒரு 25 மினிட்ஸ் முடிச்சுட்டு எப்பவும் போல் நான் சிக்கன் கடைக்கு போயிட்டு சிக்கன் ஒரு 500 கிராம் வாங்கிட்டு வீட்டுக்கு நேராக போனோன்னா முட்டையை சாப்பிட்டுட்டு அப்புறம் கேரட்டு குக்கும்பர் சாப்பிட்டு சிக்கன்லாம் நல்லா சூடு பண்ணோன்னா சிக்கன் ரெடி ஆகி வந்ததுக்கப்புறம் சிக்கனை சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் கிளம்பி நேராக ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 11:30 மாதிரி ஏபிசி ஜூஸ் குடித்தோன்னா ஒரு 1:30 மணிக்கு லஞ்சுக்கு இன்றைக்கி எங்கள் அம்மா பிரிஞ்சு வச்சுருந்தாங்க. பிரிஞ்சு கூட 4 முட்டை 200 கிராம் ஆஃப் சிக்கன் அப்புறம் ஒரு போமோகிரானட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு மாதிரி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிக்கன் காலையில் செஞ்சு வச்சதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சிக்கனு ஒரு ஆப்பிள் அது கூட பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு கொஞ்சோன்னு 200 கிராம் ஆஃப் பிரிஞ்சு அப்புறம் 4 முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 10,000 ஸ்டெப்ஸ் வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணி எப்பவும் போல் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நாளைக்கு சந்திப்போம். நன்றி மக்களே, வரட்டா.